வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 26/12/2024 மார்கழி மாதம் 11ஆம் நாள், குரோதி வருடம், வியாழக்கிழமை, குருவாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட வேண்டும். இன்று அருமையான நாள், ஏகாதசி கூடி வருகிறது, குருவாரம் கூடி வருகிறது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26, சூரிய அஸ்தமனம் மாலை 5:50. இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுபாடே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். அதேபோல் மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் வாயிலிலே 2 விளக்குகளை ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலிலே 2 விளக்குகளை, அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை, அழகாக 2 அகல் விளக்குகளை ஏற்றி வையுங்கள். மகாலட்சுமி இல்லம் தங்குவாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சுவாதி நட்சத்திர நாளிலே நீங்கள் நரசிம்மரை வழிபடலாம். நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபட உங்களுடைய மனதிலே நல்ல தைரியம் குடிகொள்ளும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கின்ற ஒரு மனோதிடம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. குருவாரம், ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம். ஆகவே பெருமாளை வணங்குங்கள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் இன்றைய நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெருவெற்றி பெறுகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே மேஷராசியினர் இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், மேலும் நற்பலன்களை பெறுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே மார்கழி மாதமாக இருக்கின்றது. சற்று பொறுத்து தை பிறந்தவுடன் உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாட்டி நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும்.
சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசியினரே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல உயர்வு ஏற்படும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றோம். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். உங்கள் தேவைக்கு ஏற்ப இடமாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயமும் நட்பும் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும். குரு பகவானை வணங்கி, உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி, பெருமாளை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி தேடி வரும். அதேபோல் கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள், சுப செலவு செய்வீர்கள், ஏதேனும் பொருளை வாங்குவீர்கள். ஏதேனும் நல்ல பொருளை வாங்கி சுப செலவு செய்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல பலன்களை மேலும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றன. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
எடுத்த காரியம் எல்லாம் சிறப்பாக முடிக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே மேலதிகாரிகள் சொற்படி நடங்கள் இன்றைய தினம். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே குரு பகவானை வணங்குங்கள். முடிந்தால் மௌன விரதம் இருங்கள். இன்றைய நாளிலே எல்லா ராசிக்காரர்களுமே மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. மௌன விரதம் இருந்தால் உடலும் உள்ளமும் சுத்தமாகும். குரு பகவானுக்கு உரிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா ராசிக்காரர்களுமே மௌன விரதம் இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் குறிப்பாக மௌன விரதம் இருந்து குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். அந்த திறமைகள் வெளிப்பட்டு திறமைகளால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். முதலாவதாக திறமை வெளிப்படும். அந்த திறமையை மிக சிறப்பாக செய்து அதன் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாகவும் மாற்றமாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் எதுவும் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளும் இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். எந்த விஷயத்திலும் புதிய முயற்சிகள் செய்யாதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. யாருடைய பிரச்சனைகளிலும் நீங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். அதேபோல் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளையும் தள்ளி போடுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் 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 என்று மௌனமாக இருப்பது நல்லது. ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. ஐயன் ஐயப்பன் கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம். ஐயன் ஐயப்பனை காண கோடிக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருக்கின்ற அற்புதமான மாதம். இன்றைய நாளிலே ஐயன் ஐயப்பனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தான் மௌனத்தவத்திலே அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் ஐயன் ஐயப்பன். இந்த ஐயன் ஐயப்பனை இந்த 40 நாட்கள் மட்டும்தான் வழிபட வேண்டுமா? ஒரு சிலர் ஐயப்பன் சீசன் என்று சொல்கின்றார்கள். இது தவறான வார்த்தை. ஐயப்பனை ஒரு சீசனுக்குள் அடைக்காதீர்கள். ஒரு அருமையான குருசாமி மிக அழகாக சொல்வார். இது என்ன மாம்பழமா கொய்யா பழமா சீசன்னு சொல்றீங்க? அவன் தெய்வம் ஐயா, கண்கண்ட தெய்வம். அவனை சீசனுக்குள் அடைக்காதீர்கள் என்று ஒரு குருநாதர் சொல்வார், எனக்கு தெரிந்த குருநாதர். ஆகவே ஐயன் ஐயப்பன் கருணா சமுத்திரம். குழந்தையாக நமக்கெல்லாம் பாலகனாக இருந்து நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பக தருவாக விளங்குகின்றவன். குருவுக்கு அனுகிரகம் செய்தவன் அல்லவா ஐயன் ஐயப்பன். ஆகவே ஐயன் ஐயப்பனை வழிபடுவது வெறும் இந்த 48 நாட்கள் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அனுதினமும் ஐயன் ஐயப்பனை நாம் வணங்க நம்முடைய இல்லத்திலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். நாம் நினைக்கின்ற காரியங்களை நினைத்த விதத்திலே நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடியவன் ஐயப்பன். ஆம், ஆனால் நாம் நினைப்பது நல்லதாக இருக்க வேண்டும். பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது நம்முடைய குடும்பத்துக்கு இந்த நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஐயன் ஐயப்பனிடம் பிரார்த்தனை வைத்தால் ஐயன் ஐயப்பன் நிச்சயமாக அதனை நமக்கு நிறைவேற்றி தருவார். ஐயப்பனுடைய 6 படை வீடுகளாக சொல்லப்படுகின்ற அச்சங்கோவில், ஆரியங்கா, குளத்துப்புழை, பந்தளம், இந்த ஸ்தலங்களை எல்லாம் சென்று தரிசித்தால் நாம் வேண்டுகின்ற வரம் நமக்கு கிடைக்கும். வெகு நாட்களாக கல்யாணத்துக்கு தடை இருக்கின்றதா? அச்சங்கோவில் செல்லுங்கள். அச்சங்கோவில் சென்று ஐயன் ஐயப்பனை வழிபட நமக்கு அச்சங்கோவிலே உரைகின்ற ஐயன் ஐயப்பன் நல்ல ஒரு தீட்சண்யமான வாழ்க்கையையும் சௌகரியமான சந்தோஷமான வாழ்க்கையையும் திருமண தடைகளையும் மற்றும் நாம் தொழில் துறையிலே நமக்கான முயற்சிகளிலே வெற்றியை தருகின்ற தெய்வமாக விளங்குகின்றான். இப்படி ஐயன் ஐயப்பனை வணங்குவதால் நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கின்றது. சபரிமலையிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பனை வணங்குவதாலே நமக்கு மோட்சம் கிடைக்கின்றது. மோட்சம் வேண்டுமா? சபரிமலைக்கு செல்ல வேண்டும். இந்த 18 படி 18 தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த 18 தத்துவங்கள் நமக்கு உணர்த்துவது ஞானத்தை நாம் அடைய விரும்பினால் சபரிமலைக்கு செல்ல வேண்டும். ஐயன் ஐயப்பனை தரிசித்தால் நமக்கு ஞானம் கைகூடும். மேலும் சபரிமலையிலே இந்த 18 படிகளை ஏறி ஐயன் ஐயப்பனை இருமுடியோடு தரிசிக்கும் போது, அந்த இருமுடியோடு தரிசிக்கும் போது ஐயன் ஐயப்பனிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்தால்
அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்முடைய சபரிமலை பயணத்துக்குள்ளாக நிறைவேறும் என்பது நிச்சயம். மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் யாருக்கேனும் இல்லத்திலே உடல் உபாதை இருக்கின்றது, ரொம்ப நாளா உடம்பு சரியாமல் இருக்கின்றார்கள் என்றால் மணிமண்டபத்திலே ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்து நாம் யாருக்காக தியானம் செய்கின்றோமோ அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு உடல்நலம் சரியாக வேண்டும், அவர்கள் நல்லபடியாக இந்த உலகத்திலே நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை வைக்க இந்த மணிமண்டபத்திலே செய்கின்ற பிரார்த்தனையானது நிச்சயமாக பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இந்த வருடம் பயணம் செய்யும் போது இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே வைத்துக்கொண்டு மணிமண்டபத்திலே சென்று அமரும் போது நிச்சலமாக மனதை வைத்துக் கொள்ளுங்கள். எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவர்களை மனதில் நினைத்து கொண்டு ஐயன் ஐயப்பனை வழிபட்டு உங்களுக்கு மூலமந்திரம் ஏதேனும் குரு மூலமாக உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மூல மந்திரத்தை மனதிற்குள்ளாக உச்சரித்து கொண்டே ஒரு மணி நேரம் தியானம் செய்யுங்கள். அல்லது இல்லை ஐயா, எனக்கு மூலமந்திரம் எல்லாம் இல்லை, எனக்கு தெரிந்தது சரணகோஷம் மட்டும்தான் என்று சொல்கின்றீர்களா? தவறே இல்லை. 1 மணி நேரம் அந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, இப்படி கண்களை மூடி மனதிலே ஐயன் ஐயப்பனை மட்டுமே நினைத்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த மந்திரத்தை மட்டுமே ஒரு மணி நேரம் நன்றாக தியானம் செய்யுங்கள். அப்படி தியானம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் யாருக்காக பிரார்த்திக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறி அவர் நல்லபடியாக உடல் நலம் தேடுவார். அதேபோல் மாளிகைபுரத்தம்மன் சன்னதிக்கு சென்று மாளிகைபுரத்தம்மனிடம் உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் மாளிகைபுரத்தம்மன் ஐயன் ஐயப்பனுக்கு குலதெய்வம். இந்த மீனாட்சி அம்மனைத்தான் ஐயன் ஐயப்பன் தன்னுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய சொன்னார் பந்தள மன்னனிடம். ஆகவே அங்கே அமர்ந்திருப்பவள் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தாய் மீனாட்சி. நமக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற மீனாட்சி அங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே மாளிகைபுரத்தம்மனிடம் சென்று, மாளிகைபுரத்தம்மன் என எதற்காக பெயர் வந்தது? ஐயன் ஐயப்பனுடைய மாளிகையிலே ஐயன் ஐயப்பனுக்கு பக்கத்திலே புறத்திலே, அதாவது புறம் என்றால் மலையாளத்திலே புறம் என்று சொன்னால் அருகில் என்று அர்த்தமா. ஆகவே ஐயன் ஐயப்பனுடைய மாளிகையிலே ஐயன் ஐயப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற அம்மன். ஆகவே மாளிகை புறத்தம்மனிடம் சென்று உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாக வேண்டுமா, அவர்கள் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டுமா, தள்ளி போய் கொண்டே இருக்கின்றதா, ஏதேனும் ஒரு ஜாதக தோஷத்தை சொல்லி அங்கு சென்று மாளிகைபுரத்தம்மனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா, நான் வேண்டி வந்திருக்கின்றேன், இன்னாருக்கு இந்த நட்சத்திரம் உடையவருக்கு நட்சத்திரத்தை சொல்லுங்கள், அவர்களுடைய கோத்திரத்தை சொல்லுங்கள், அதையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு சொல்லி வழிபடுங்கள். இன்னாருக்கு இன்ன வகையிலே திருமணம் தடைபட்டிருக்கின்றதம்மா, நீ நல்லபடியாக அதனை முடித்துக் கொடு அம்மா என்று மாளிகைபுரத்தம்மனிடம் மடிப்பிச்சை கேளுங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் நீங்கள் சபரிமலைக்கு வரும்போது ஒன்று அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அல்லது திருமணம் நிச்சயமாகி இருக்கும். இவையெல்லாம் கண்கண்ட உண்மைகள். பல பல குருசாமிகள் சொல்லி பல சுவாமிமார்களுக்கு நடந்திருக்கின்ற உண்மைகள். ஆகவே ஏதோ கோவிலுக்கு போனோம், நெய்யபிஷேகம் செய்தோம், வருகின்ற போது இந்த குரங்குகளை படம் பிடித்தோம் என்று இருக்காதீர்கள். அந்த வனவிலங்குகளை அதனுடைய போக்கிலே வாழ விடுங்கள். நாம் எதற்காக போனோம்? நாம் அந்த வனவிலங்குகள் சஞ்சரிக்கின்ற காட்டுகளுக்கு செல்கின்றோம். அப்படி செல்லும் போது அவற்றை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. நாம் போய் நம்முடைய வேண்டுதல்களை ஐயன் ஐயப்பனிடமும் பெரியகடுத்த சுவாமியிடமும் சிறியகடுத்த சுவாமியிடமும் சொல்லி, இந்த கருப்பாயி அம்மனிடம் சொல்லி, மாளிகைபுரத்தம்மனிடம் சொல்லி, இப்படி அந்த தெய்வங்களிடமெல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற பெற்று ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அதே போல் மலைக்கு போய்விட்டு வந்த பிறகு மாலையை அவிழ்த்து விடுகின்றோம், விரதம் முடிந்து விடுகின்றது என்றாலும் வாரம் அருகிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுங்கள்.
ஐயன் ஐயப்பனை நாம் பற்றி கொண்டு விட்டால் நாம் இந்த உலகத்திலே எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம். நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய நித்தியப்படி வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றையும் ஐயன் ஐயப்பன் சிறப்பாக பார்த்து கொள்வான். கண்கண்ட தெய்வம் என்று அதனால் தான் சொல்கின்றோம் அவனை. ஆகவே வெறும் 48 நாட்கள் விரதம், 48 நாட்கள் சென்று பார்த்தோம் வந்தோம், மறுபடியும் ஐயன் ஐயப்பனை பரனிலே வைத்து விட்டு அந்த தவறை செய்யாமல் ஐயன் ஐயப்பனை அனுதினமும் வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா. எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.